ஒரு இடத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லை, லட்சக்கணக்கானவர்கள் இல்லை, கோடிக்கணக்கானவர்கள் வந்து ஸ்நானம் செய்கிறார்கள். அதுதான் கும்பமேளம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி இந்த கும்பமேளம் என்றால் என்ன? அதற்கு ஏன் அந்த பெயர் வந்தது? இந்த கும்பமேளத்தில் எத்தனை வகைகள் உள்ளன? கும்பமேளத்தை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கும்பமேளம் ஏன் இந்தளவு சிறப்பு பெறுகிறது? 141 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கும்பமேளாவில் என்ன விசேஷம்? என்னப்பா, இடைவெளி இல்லாமல் இதையெல்லாம் ஒரே மூச்சில கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இதன் விடைகள் ஒன்றுக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்களா? பரவாயில்லை, இதற்கான பதில்கள் அனைத்தையும் நான் சொல்கிறேன். கும்பமேளம் என்றால் என்ன? உங்களுக்கு இந்திரன் தெரியும் அல்லவா? ஒரு நாள் துர்வாச மகரிஷி இந்திரனுக்கு ஒரு ஹாரத்தை, மாலையை வரமாக அளித்தார். ஆனால் இந்திரனுக்கு பொதுவாகவே கொஞ்சம் தற்பெருமை உண்டு. அதனால் அந்த ஹாரத்தை அவன் பெரிதாக மதிக்காமல் அவனுடைய வாகனமான ஐராவதத்திடம் கொடுத்து விட்டான். ஐராவதம் என்றால் சிறகுகள் உள்ள யானை. அதற்கு அந்த ஹாரத்தின் மதிப்பு தெரியாது. அதை காலால் மிதித்து உடைத்தது. இதை பார்த்த துர்வாச மகரிஷி மிகுந்த கோபம் கொண்டு, நீ தேவதைகளின் அரசன் என்று அகந்தை கொண்டிருப்பதால் தான் இப்படி நடந்து கொண்டாய். உங்களுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் சக்திகள் விரைவில் மறைந்துவிடும் என்று கோர சாபம் அளித்தார். அவரது கர்ஸ் பொறுத்தபடி சில காலத்திற்கு பிறகு தேவதைகளுக்கும் இராட்சதர்களுக்கும் தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன. அந்த சமயத்தில் தேவதைகளின் சக்திகள் படிப்படியாக குறையத் தொடங்கின. ஈராட்சதர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டனர். இது பெரிய பிரச்சனையாக காரணமாகவே எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தேவதைகள் அனைவரும் பிரம்மதேவனிடம் சென்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மா தேவன், நீங்கள் அமிர்தத்தை அருந்தினால் மீண்டும் உங்கள் சக்திகளை பெறலாம் என்று சொன்னார். அதனால் க்ஷீர சாகர மதனம் துவங்கப்பட்டது. உங்களில் பலருக்கு தெரிந்த நிகழ்வாக இருக்கலாம். அமிர்தத்தை பெற தேவதைகளின் சக்தி மட்டும் போதாமல் ஈராட்சதர்களின் உதவியும் தேவைப்பட்டது. பால், கடலை, வாசுகி என்ற பாம்பை துணையாக வைத்து மந்தர பர்வதத்தை மத்தாக கொண்டு கடைந்தனர். சில நேரம் கடைந்த போது அடிப்படை பிடிப்பு இல்லாததால் மந்தர பர்வதம் கட்டுப்பாட்டை இழந்தது. அப்போது அவர்கள் அனைவருக்கும் உதவ வேண்டி மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், ஆமை அவதாரம் எடுத்து மந்தர பர்வதத்தின் அடியில் ஏற்றமாக இருந்தார். இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 2வது அவதாரம். பின் தேவதைகளும் ஈராட்சதர்களும் சேர்ந்து கடலை கடைந்து அமிர்தத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினர். இப்படியாக மொத்தம் 12 நாட்கள் அவர்கள் கடைந்தனர். அந்த 12 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பொருட்கள் வெளிப்பட்டன. லட்சுமி தேவி, மருத்துவ அறிவியலின் அடிப்படைகளை வழங்கிய தன்வந்திரி, சில அப்சரஸ்கள், உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை என பல வகை பொருட்களும் உருவாகின. அவற்றோடு சேர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த நச்சான ஹாலாஹாரம், விஷம் வெளிச்சத்துக்கு வந்தது. அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததென்றால் அதன் நறுமணத்தையே கூட உண்மையில் படும் துர்நாற்றம் தேவதைகளும் இராட்சதர்களும் சகிக்கவியலவில்லை. அப்போது இவர்களுக்கு மீண்டும் உதவி வர சிவபெருமான் அந்த ஹாலாஹாரத்தை தன் கழுத்தில் வைத்து தாங்கிக் கொண்டார். அதனால் சிவபெருமான் நீலகண்டன் என்று அறியப்பட்டார். இவ்வளவு செய்த பிறகு இறுதியில் எதிர்பார்த்த அமிர்தம் ஒரு கும்பம், குடம், கனமாக வெளிவந்தது. ஆனால் அது ஈராட்சதர்களிடம் சென்று விட்டால் ஏற்கனவே பலமுள்ள அவர்கள் மேலும் பயங்கரமாகி விடுவார்கள். ஆகவே விஷ்ணுமூர்த்தி அவர்களுக்கு அது சேரக்கூடாது என்று கூற தேவதைகள் எப்படி இருந்தாலும் அலறி ஓடிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அதனால் ப்ருஹஸ்பதி, சனீஸ்வரன், சூரியன், சந்திரன் ஆகிய 4 பேரும் அந்த அமிர்த கும்பத்தை எடுத்துக்கொண்டு இராட்சதர்கள் பிடிக்காமல் 14 உலகங்களையும் சுற்றியே ஓடினார்கள். இராட்சதர்கள் அவற்றை பின்தொடர்ந்த போது அந்த ஓட்டத்தில் சில சமயங்களில் சில சொட்டுகள் சில நதிகளில் விழுந்தன. அப்படி 4 சொட்டுகள் 4 வேறுபட்ட இடங்களில் விழுந்தன. அவை பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார். இந்த 4 இடங்களிலும் கிரகங்களின் நிலைப்பட்ட விசைகளின்படி கும்பமேளங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதேபோல் மகா கும்பமேளங்கள் கூட ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலும் நிகழுகின்றன. கும்பமேளம், மகா கும்பமேளம் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆம், உண்டு. இந்த க்ஷீரசாகர மதனம் முழுக்க 12 நாட்கள் நடந்தது. ஆனால் தேவதைகளின் கால எண்ணிக்கைப்படி அவற்றின் 12 நாட்கள் பூமியின் 12 ஆண்டுகள். அதனால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளம் வருகிறது. இப்போது நான் கூறியபடி ப்ருஹஸ்பதி, சனீஸ்வரன், சூரியன், சந்திரன் என்ற 4 சூரியன், சந்திரன், குரு கிரகம் இணையும் போது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார் முதலிய இடங்களில் கும்பமேளம் நடைபெறுகிறது. அதேபோல ப்ருஹஸ்பதி, சூரியன், சந்திரன் என்ற மூவரும் தலா ஒரு ராசியில் சரியாக நடுநிலையில் இருக்கும் வேளையில் ஹரித்வார் மற்றும்
பிரயாக்ராஜில் அர்த்த கும்பமேளம் நடைபெறும். இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் பூர்ண கும்பமேளத்தை தொடர்ந்து 12 முறை கடந்து வந்தால் 144 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் மிகப்பெரிய விழாவே தற்போது நடக்கின்ற கும்பமேளம். இராட்சதர்கள் தேவதைகளின் பின்னால் தொடர்ந்து ஓடினார்களே, அப்போது அந்த 4 பேரும் சூரியன், சந்திரன், புருஹஸ்பதி, சனீஸ்வரன் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே நேர்கோட்டில் கூடுவார்கள். அப்போது இந்த கும்பமேளத்தில் நாம் ஸ்நானம் செய்கிறோம் என்றால் நாம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் அழியும். பல ஆண்டுகளாக இருந்த உடல் நல பிரச்சனைகள் நீங்கிவிடும். மேலும் மோட்சத்துக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு என்று நூல்களில் கூறுகிறார்கள். அதனால் கும்பமேளம் 13 ஜனவரி முதல் 26 பிப்ரவரி வரை இவ்வளவு சிறப்பானது என சொல்லப்படுகின்றது. ஒரு உன்னத கதையால் வாழ்க்கையே மாறுமா? சிலர் கூறுவார்கள், ஒரு மிகச்சிறப்பான கதையை படித்தால் மட்டும் போதுமா? ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறிவிடுமா? ஆமாம், அது உண்மை என்றே சொல்லுகிறேன். அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கேட்டாலுமே அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை பெற முடியும் என்று சொல்வதையும் நம்ப முடியுமா? அது இந்த உலகின் மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த காவியமான மகாபாரதம் மூலமாக மட்டுமே சாத்தியம். இந்த கதை எந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு மேல் வல்லமையுடையது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் சொற்களில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை 2 பாகங்களாக புத்தகமும் இபுக் வடிவங்களிலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. லிங்க்கள் இந்த வீடியோவின் விளக்க பகுதியில் கொடுத்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் முழுமையான நூலகம். கும்பமேளம் என்ற பெயர் முன்பே இருந்ததா? இல்லை, இந்த செயல்முறைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அதன் பெயர் கும்பமேளம் என்று அழைக்கப்படவில்லை. இந்த பெயரை 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் வைத்ததாக கூறப்படுகிறது. அன்றிலிருந்து வெறும் ஸ்நானம் செய்வதோடு நின்றுவிடாமல் பல்வேறு நிகழ்வுகள் கூட உள்வாங்கப்பட்டன. அது என்னென்ன என்றால், அதற்கும் முன்பே இந்தியாவில் பல்வேறு புதிய மதங்கள் வந்தன. வெளிப்புற மதங்கள் அதிகரிப்பதால் சனாதன தர்மத்தின் இருப்பும் சற்றே பாதிக்கப்பட்டு வந்தது. ஆகவே சனாதன தர்மம் என்றும் வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் அதை பற்றி சரியாக அறிய வேண்டுமென்று முடிவெடுத்தார்கள். கும்பமேள காலங்களில் கோடிக்கணக்கான மக்கள் கூடுவதைக் கொண்டு பெரிய மேடைகள் அமைத்து சனாதன தர்மத்தை பற்றி விளக்குவது தொடங்கப்பட்டது. இன்றும் நீங்க கும்பமேளத்திற்கு சென்றால் அங்கே பயனுள்ள வகையில் பல மேடைகள் அமைக்கப்பட்டு சனாதன தர்ம போதனைகள் வழங்கப்படுவதைக் காணலாம். இன்னொரு சுவாரஸ்யமான கதை, அசோகாவின் ரகசிய சொசைட்டி, அசோகா தி சீக்ரெட் சொசைட்டி பற்றி படித்து விட்டீர்களா? மகாபாரதம் முடிந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அசோகர் ஒரு ரகசிய சமூகத்தை அமைத்து இந்த உலகை காப்பதற்காக 9 பேரை நியமித்ததாக சொல்லப்படுகிறது. நீங்கள் கவனிப்பதானால் கங்கை நதியில் ஸ்நானம் செய்தால் பாவங்கள் தீரும், நோய்கள் குணமடைவது மட்டுமின்றி பல அதிசயங்கள் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இதை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்த போது கங்கை நதிக்கு ஒரு தனிப்பட்ட ஹீலிங் பவர் இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் அந்த சக்தி கங்கை நதிக்கு எப்படி பதிந்தது என்பதை யாரும் தெளிவாக அறியவில்லை. அசோகவின் ரகசிய சமூகத்தில் இருந்த 9 பேரில் ஒருவர் வரையறுக்கப்பட்ட காலங்களில் கங்கை நதிக்கரைக்கு வந்து சில வகையான பாக்டீரியாக்களை கலப்பதாக ஒரு நெடுநாள் பழமொழி கதை உண்டு. அதனால்தான் கங்கை நதியில் நீராடினால் பல்வேறு அதிசயங்கள் நிகழ்கின்றன என சொல்லப்படுகிறது. அந்த நபர் புஷ்கர காலங்களிலும் கும்பமேள காலங்களிலும் கண்டிப்பாக வந்து அந்த விசித்திரமான வகை பாக்டீரியாக்களை கலப்பதாகவும் கூறுகின்றனர். கும்பமேளம் என்ற உடனேயே பலருக்கு நினைவிற்கு வரும் அகோரா சனாதன தர்மத்தில் பலர் தங்களுடைய மடங்களில் அடங்கி குருக்கள் ஆக இருந்து வருகின்றனர். அதுபோலவே இந்த அகோராக்கள் என்றவர்கள் எல்லாம் அக்காடாக்கள் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் வாழ்கின்றனர். அந்த அக்காடாக்கள் எங்கிருக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாது. அவர்கள் வெளிப்படையாக கவனத்துக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கும்பமேள நேரத்தில் மட்டும் எப்படியோ திடீரென்று திரிவேணி சங்கமம் அருகே தோன்றி பூஜைகள் செய்யவும் ஸ்நானம் செய்யவும் மக்களுக்கு தெரியாமல் திரும்பி போய்விடவும் செய்கிறார்கள். அவர்களின் அடையாளங்கள் என்ன, அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. யூபி அரசாங்கத்தின் முயற்சி இங்கே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை பாராட்டலாம். கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடினால் அவர்களுக்கு தங்கும் வசதியையும் பசும்பாலோடு அணுகக்கூடிய சாப்பாட்டையும் அளிப்பது கடினம். நகரங்களில் உள்ள ஹோட்டல்கள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு விடினாலும் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வெளியிலேயே இருக்க நேரிடுகிறது. அதனால் அவர்களுக்காக விசேஷ கூடாரங்கள், டெண்டுகள் அமைக்கின்றனர். ஆனால்
பல நாட்கள் அங்கேயே தங்கி சமைப்பது முதலிய செயல்களால் தீப்பரவல் எளிதாக ஏற்படும். ஒவ்வொரு முறை கும்பமேள நேரத்திலும் ஒரு தீ விபத்தையாவது நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த முறையே எந்த இடத்தில் தீபற்றினாலும் உடனடியாக அணைத்துவிடும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு கண்டுபிடித்து செயல்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆற்றில் யாராவது மூழ்கி போய்விட்டால் அவரை உடனே கண்டுபிடிக்க அண்டர் வாட்டர் ரோபோ ட்ரோன்களையும் செயற்கை உபகரணங்களையும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு நிஜமான அறிவுரை புண்ணியத்தை தேடுவதற்கு சென்றாலும் நம் உயிரை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். ஏனென்றால் நம்மால் உயிரோடு இருந்தால் இன்னும் பல விதமான புண்ணியங்களை செய்ய முடியும். அதனால் கும்பமேளத்துக்கு போக திட்டம் இருந்தால் கவனத்துடன் செல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் கண்டென்ட் இன்னும் நன்றாக இருக்கும். தவற விடாதீர்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்துக்கு பார்ப்போம். நான் எழுதிய மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்கள் இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியில் உள்ளது. என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த சந்திப்பில் பல தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். அதுவரை கவனமாக இருங்கள். பாய்.